யாக்கோபின் ஊழியங்கள் வழங்கும் பாடல்கள் மற்றும் தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஜோஷ்பா மற்றும் குடும்பத்தினர். உங்கள் மனச்சோர்வுகள் நீங்கி கர்த்தருக்குள் பலப்பட இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது இந்த மாதத்திலே, ஜூன் மாதத்திலே முதல் வாரத்தில் உங்களோடு எங்களுடைய நேரத்தை செலவிடுவதற்கு, பாடலை பாடி ஆண்டவரை துதிப்பதற்கு, கர்த்தர் செய்த நன்மைக்காக நான் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சுகமாய் இருப்பீர்கள், சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த 5 மாதங்களும் ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாய் காத்து வழி நடத்தினார். உங்களையும் அது போல காத்து வழி நடத்தி இருப்பார். போக்கிலும் வரத்திலும், பஸ்ல போகும் பொழுதும், பைக்ல பிரயாணம் பண்ணும் பொழுதும், குடும்பமாய் ஊர்களுக்கு செல்லும் பொழுதும் ஆண்டவர் சுகபத்திரமாய் இந்த மே மாதத்திலே அநேக இடங்களுக்கு நாம் சென்று இருப்போம். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு குடும்பமாய் நாம் டூர் போயிருப்போம். எல்லா விதத்திலும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து மீண்டும் இந்த பள்ளிக்கூட நேரத்தை நாம் தொடங்குவதற்கு, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்வதற்கு கர்த்தர் செய்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சுகபத்திரமா எத்தனையோ நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் இந்த நாளிலே இல்லை. நிறைய பேருடைய மரணத்தை நாம் பார்த்திருக்கிறோம். மிக வேதனைக்குரிய காரியம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்து, உன்னை நான் உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய மாதத்திலே வந்திருக்கிறோம். எங்களோடு சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். ரெடியா இருக்கிறீங்களா? இருக்கிற இடங்களிலே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி 1000 பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேன்மொழி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லோரும் பாடிடுவோம். அல்லல்லை, அல்லல்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறைந்த கானங்களால் தொழுதே இறைவனை பாடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லல்லை, அல்லல்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். நெஞ்சின் நாவின் நாதங்களே, நன்றி கூறும் கீதங்களால், பிஞ்சும் ஓசை தாளங்களால் மேலும் பரவசம் பாடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லல்லை, அல்லல்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். எந்த நாளும் காலங்களும் இறைவனை போற்றும் நேரங்களே, சிந்தை குளிர்ந்தே ஆண்டுகளாய் சீயோனின் கீதம் பாடுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா, என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லல்லை, அல்லல்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். அல்லல்லை, அல்லல்லை, ஆனந்தமாய் பாடிடுவோம். புதிய புதிய பாடல்களை புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறைந்த கானங்களால். சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திருப்பேன், எந்த வேளையிலும் ஸ்தோத்திருப்பேன், எந்த நேரத்திலும் ஸ்தோத்திருப்பேன், வாழ்ந்தாலும் ஸ்தோத்திருப்பேன், தாழ்ந்தாலும் ஸ்தோத்திருப்பேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, துதிகள் நிறைந்த கானங்களால் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமாம். ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து துதிகள் நிறைந்து ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர்,
பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை நான் எப்பொழுதும் ஓயாமல் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கிருபை என்று மகா பெரியது. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இப்படி ஆண்டவரை நாம் துதிப்பதிலே ஒரு காலமும் பின்தங்கக்கூடாது. ஆமென். கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நீங்கள் எங்களை தீச்சுளையில் போட்டாலும் பரவாயில்லை, இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடன் உலாவுகிற கர்த்தராய் இருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை நாம் திரும்ப ஒரு முறை பாடுவோமா? புதிய புதிய பாடல்களாய் புனைந்தே பண்களும் சேருங்களே, துதிகள் நிறைந்த கானங்களாய் தொழுதே இறைவனை காடுங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களை ஆவியில் மகிழ்ந்தே பாடுங்களே, யாவரும் தேவொளி பாடல்களால் இயேசுவை பாடிட வாருங்களே. அல்லேலூயா அல்லேலூயா என்றெல்லோரும் பாடிடுவோம். அல்லல்லில்லை அல்லல்லில்லை ஆனந்தமாய் பாடிடுவோம். ஆனந்தமாய் கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி வேண்டும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எனவே உற்சாகமா கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு. நல்லவர் இயேசுவை நாம் ஆண்டவரை துதித்து அடுத்த பாடல் நம்ம பாரு. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், யாரும் சும்மா இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி நன்றியால் துதிப்பாடு, இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு என்று சொல்லி நாம் பாட போறோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வேரை கொள்ளாமல் தெய்வ பக்தியோடு என்றுமே. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வேரை கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே. ஆவியினால் எங்கும் நிறைந்து சங்கீத கீர்த்தனை
வசனம் பாடு, நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம், சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வாழ்க்கையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை உங்களுக்கு முன்பாக நின்றாலும் துதியின் சத்தத்தில் அந்த எரிகோ கோட்டை விழுந்து விடும். ஹல்லேலூயா. அநேக நேரத்துல நம்ம சோர்ந்து போறோம், சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் நாம் உள்ளம் மகிழும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சோதனையோடு இருக்கும் பொழுது, கவலையோடு இருக்கும் பொழுது, துக்கத்தோடு இருக்கும் பொழுது சங்கீதம் பாட கடவன். ஆமென். சந்தோஷமாய் இருக்கும் பொழுதும் சங்கீதம் பாடம் கடவன், துக்கமாய் இருக்கும் பொழுதும் சங்கீதம் பாடும் பொழுது, ஆண்டவரை துதித்து பாடும் பொழுது நம் உள்ளம் ஆனந்தத்தால் மகிழும். ஹல்லேலூயா. செங்கடல் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கும் பொழுது, முன்பாக ஒரு பெரிய செங்கடல் தடுத்து நிற்கிறது, பின்பாக பார்வோனின் சேனை நின்று கொண்டிருக்கிறது. எங்கு போக என்று தெரியவில்லை, பாதைகள் இல்லை. மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? செங்கடல் இரண்டாக பிளந்து வழிவிடத் தொடங்கியது. ஹல்லேலூயா. நினையாத காரியம் இது நடக்குமா என்று நீங்க கூட யோசித்து இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்குமா? தடைகள் இருக்கிறதே, முன்பாக தடைகள் இருக்கிறது, பின்பாக தடைகள் இருக்கிறது, நடுவில் இருக்கிற இந்த காரியம் நடக்குமா என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் எப்படி செங்கடலை இரண்டாக பிளந்து உங்களுக்கு வழிவிட செய்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் முன்பாகவும் பின்பாக இருந்தாலும் எதற்கும் கவலைப்படாதீங்க. ஆமென். கர்த்தர் ஒரு பாதையை, புதிய பாதையை உருவாக்குவார், உங்களுக்கு ஜெயம் தருவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவாகிய பார்வோனின் சேனைகள் அந்த கடலிலே மூழ்கி போக கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப நடக்கும் தெரியுமா? ஆண்டவரை துதித்து பாடும்பொழுது. ஹல்லேலூயா. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் நம்ம பாடுவோமா? செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும், செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். சரீரம் ஆத்துமாவினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். கர்த்தரை நாம் நன்றியால் பாட வேண்டும். இன்னும் ஒரு பாடல் நம்ம பாட போறோம். நன்றிகள் பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆமென். எங்களோட சேர்ந்து நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள்
உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். ஆமென். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே வந்து சுகம் பெற்றார்கள். ஆனால் நன்றி சொல்ல வந்தோன ஒரே ஒருவன் தான். ஆண்டவர் கேட்டார், எப்பா 10 பேர் வந்தீங்களாப்பா, மீதி 9 பேர் எங்கே என்று சொல்லி நன்றியை எதிர்பார்க்கிற நம் ஆண்டவர். கர்த்தர் நமக்கு செய்த உலக பிரகாரமான ஒரு மனிதர் நமக்கு ஒரு உதவி செய்யும் போது நம்ம சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உயிருள்ளவரே உங்களை மறக்க மாட்டோம்னு சொல்லி. ஆமென். ஆனா நம்ம ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு நம்ம எப்படி சுகமா இருக்கிறோம் என்பதை தயவு செய்து உங்களுக்கு டைம் கிடைக்குமோ இந்த ஜிஹெச்ல போய் நீங்க பாருங்க. ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில போய் நீங்க போய் பார்த்தாதான் ஆண்டவர் நமக்கு எப்படி ஜீவனை கொடுத்து சுகமாக வைத்திருக்கிறார் என்று தெரியும். சமீப நாட்களிலே அந்த ஆஸ்பத்திரிக்கு எனக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து போனேன். ஒவ்வொரு இடத்திலையும் பார்த்தார், ஒருவர் வெட்டு காயப்பட்ட, ஒருத்தர் மூச்சுக்கு தளர்ற, ஒருத்தர் சாவதற்கு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார், ஒருத்தர் ஆக்சிஜன் போய் கொண்டிருக்கிறது. ஐயோ, அந்த நிலைமையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்று கதறக்கூடிய சூழ்நிலை. ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு எவ்வளவு ஒரு ஃப்ரீ ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கிறார். ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வைக்கணும்னா எத்தனையோ ஆயிரங்களை நமக்கு செலவழிக்கணும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பாய் நம்மளை வழி நடத்துகிறார். அவருக்கு நாம் நன்றி சொல்வது எவ்வளவு பெரிய கடமை. எனவே ஆண்டவருக்கு இந்த பாடலை இதோடு சேர்த்து பாடுங்களா? கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். என்று மறவா அவர் கிருபை எண்ணியை துதிக்க வந்தோம். இந்த மே மாதத்துல அநேக தேவைகள் உண்டு இல்லையா? இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா குடும்பமா நம்ம டூருக்கு போவோம், நிறைய கல்யாண வீடுகள், சடங்கு வீடுகள், பால் காய்ப்பு என்று சொல்லி அநேக காரியங்களிலே நம்மளை அதிகமாக செலவுகள் உண்டு. நானும் என் மனைவி அடி பேசிக்கொண்டோம், எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவுகள் வந்திருக்கு தெரியுமா? ஆனாலும் ஆண்டவர் எல்லாவற்றின் மத்தியிலும் யார்கிட்டையும் போய் கை நீட்டாதபடி, கடன் வாங்காதபடி நம்மை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. கடன் வாங்காதபடி, சோர்ந்து நிற்காதபடி நம்மளை பாதுகாத்தார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபட. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகள்,
பிள்ளைகளே, இதே போல இந்த மே மாதத்துல நீங்க அநேக காரியங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆண்டவர் எவ்வளவு நன்மையாக உங்களுக்கு வாய்க்க பண்ணினார் அல்லவா? எனவே இந்த ஒரே ஒரு சன்னத்தை நம்ம பாடுவோமா? கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று அழைத்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை மார்போடு நம்ம அணைக்கிற தெய்வம். மகனே மகளே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். இந்த ஒரு சன்னத்தை நம்ம பாட போறோம். தேவைகள் நேரத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நேரத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலி அது கர்த்தருக்கு உரியது. இருக்கிற இடங்களிலே முழங்கால் படி போட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படி போட்டு, எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை பஸ்ல போகும்பொழுது நீங்க இந்த யூடியூப்ல நீங்க கேட்டுட்டு போகலாம், இல்ல நீங்க வீட்டுல தொலைக்காட்சியிலே இருந்து கேட்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இந்த நேரம் கொஞ்ச நேரம் நம்ம முழங்கால் படி போட்டு, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கடந்த 5 மாதமும் நீ எங்களை காத்து கொண்டீரே அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உணவு கொடுத்தீங்க, உடை கொடுத்தீங்க, இருப்பிடத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. குடும்பமாய் நான் கணவன் மனைவி பிள்ளைகளாய் இருக்க நீங்க கிருபை செய்தீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. நல்ல ட்ரெஸ் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில போய் எனக்கு செலவு செய்யாதபடி என்னை நீங்க போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டீங்கப்பா. கார்ல போகும்பொழுது, பைக்ல போகும்பொழுது, நடந்து போகும்பொழுது என்னை பாதுகாத்து கொண்டீங்க. வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது என்னை சுகபத்திரமா பார்த்து கொண்டீங்க ஆண்டவரே. எந்த தீமைகளும் எங்களை அணுகாதபடி நீங்க பாதுகாத்து கொண்டீங்களே ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவீங்களா? முழங்காலப்படி அவர் நம்மளை தாய் போல நம்மளை தேற்றுகிறவராம். ஏசாயா 66:13 இப்படி சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நம்மை தேற்றுகிறவர். தாய் போல நம்மளை தேற்றி வழி நடத்துகிறவர். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே ஒரு 5 நிமிடம் இருக்கிற இடங்களிலே தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்வில்
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஜீவன் தந்தி நீ நல்லவர் ஆண்டவரே. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க வாழ வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டு உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை ஓ நித்தியமானவரே. ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். உம்மை ஆராதிக்க பலனை தந்தி உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே. நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமையுடையவர், உமை என்றும் ஆராதிப்பேன். ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்க கடந்து போயிருப்பீங்க. கண்ணீரோடு கடந்து போயிருக்கலாம், கவலையோடு கடந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 60:20 சொன்னது போல உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்னைக்கு நீங்க அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை மகனே என்று சொல். அவர் நம்ம வலது கையை பிடிச்சாருன்னு வைங்களேன், எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லைங்க. அவர் நம்மளை நடத்திட்டு போவார். எவ்வளவு பெரிய கரடு முரடான பள்ளங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும், செங்கடல்கள் நமக்கு முன்பாக நின்றாலும், எரியோ கோட்டை நமக்கு முன்பாக நின்றாலோ, ஆண்டவர் நம் கரத்தை பிடிக்கும் பொழுது எதற்குமே நம்ம பயப்பட வேண்டாங்க. ஏன்னா ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுவார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆனந்தவர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவாராம். ஆமென், ஆமென். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கிற வார்த்தை, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவார். நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த புலம்பல்கள் இதோடு முடிவடைகிறது. ஆமென். இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போமா? உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய ஏக்கங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஜெப வேளையில நீங்க கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம்.
அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உமது பாதப்படியிலே அமர்ந்திருந்து கர்த்தாவே தங்கள் நேரத்தை உமக்கென்று ஒதுக்கி இவ்வளவு நேரம் அப்பா உம்மை ஆராதித்தது ஒவ்வொரு மக்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா ஆண்டவரே, என்ன உள்ளத்தின் பாரத்தோடு கர்த்தாவே என்ன வாஞ்சையோடு அமர்ந்திருந்தார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. இந்த நாளிலே நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்று சொன்ன நமது வாக்குத்தத்தத்தின்படி உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன நமது வாக்குத்தத்தத்தின்படி இந்த மக்களுக்கு ஆண்டவரே அப்பா அப்பா உம்மை நோக்கி கதறி கெஞ்சு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த மாதம் முழுவதும் அது கரத்தின் வல்லமை கர்த்தர் நீர் ஆண்டவரை காண்பித்து எல்லா துக்கத்தையும் மாற்றி அப்பா ஒரு தாயை போல கர்த்தர் நீர் அவர்களை தேற்றி அரவணைத்து ஆதரிப்பீராக என்று ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அவங்க ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் கொடுத்து இயேசப்பா இந்த மாதம் முடிவடைவதற்குள்ளாக ஒரு மகாபரிய சந்தோஷத்தையும் கழிப்பையும் இந்த ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ளாக கர்த்தர் நீர் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். அந்த கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க வீடுகளுக்குள் கர்த்தர் நீர் பிரசன்னமாயிருங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. நிச்சயமாக இந்த ஆராதனை வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு மனதுக்கு நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒருவனை தாய் தேற்றுவது போல உங்களை தேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெப விண்ணப்ப வேண்டும் என்றால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலமாக அவர்களும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. God bless you. தொடர்புக்கு 9711943354 மற்றும் 9443186521. மேலும் தொடர்புக்கு நம்பர் 12 ஜெபமாளிகை தெரு, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். மாலை 8:30 மணி அளவில் ஜீவன் காஸ்பல் டிவி மற்றும் அதன் யூடியூப் சேனலிலும் செருபம் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலிலும் கண்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள்.